வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாகற்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாகற்காய் வெறும் கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடாமலே நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அதை சமைத்து சாப்பிடும்போது உப்பு, மிளகு போன்றவற்றை சேர்த்து சமைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கசப்பு சுவை ஓரளவு உங்களுக்கு நீங்கிவிடும். நீங்கள் பாகற்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், விட்டமின் பி, விட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஃப்ளவனாய்டுகள், லூடின், இரும்பு சத்து, ஜிங்க், பொட்டாசியம், மேங்கனீஸ், மெக்னீசியம் போன்ற தாதுக்களும் பாகற்காய் நிறைந்திருக்கு. இந்த பாகற்காய் நமக்கு ஏராளமான மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சுவாச கோளாறுகள் தீர்வதற்கு நம்ம பாகற்காய் எடுத்துக்கலாம். பசுமையான பாகற்காய்கள் ஆஸ்துமா, சளிப்பிடித்தல், இருமல் போன்றவற்றை தீர்க்கிறதுல மிகச்சிறந்த நிவாரணியாக பயன்படுகிறது. பாகற்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை கியூர் பண்ணிட்டு அது ப்ராப்ளத்திலிருந்து முழுவதுமாக விடுபடுவதற்கு நமக்கு பாகற்காய் உதவிகரமாக இருக்கும். ஸோ கடுமையான சுவாச கோளாறுகள், ஆஸ்துமா, சளி, இருமல் போன்ற மூச்சு விடுவதில் சிரமப்படக்கூடிய பிரச்சனை உள்ளவர்கள்லாம் பாகற்காய் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். கல்லீரலை வலுப்படுத்துகிறது பாகற்காய். தொடர்ந்து நம்ம பாகற்காய் எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது வாரத்தில் ஒரு தடவையாவது பாகற்காயை கொஞ்சமாக நம்ம ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போதோ கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு நீங்கும். வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் இந்த மாதிரி கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கியூர் பண்ணுறதுக்கு பாகற்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அது மற்ற வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கூட உங்களுக்கு கியூர் பண்ணி நல்ல பலன் கொடுக்கும். கல்லீரலில் கொழுப்பு சேர்வதை குறைக்கிறது, கல்லீரலில் இருக்கக்கூடிய கிருமிகளை அகற்றி நச்சுப்பொருள்கள்லாம் வெளியேற்றி கல்லீரலை வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல்லாம் நமக்கு இந்த பாகற்காய்க்கு இருக்கு. பாகற்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாலுமே இந்த கல்லீரல் உங்களுக்கு பலமாக இருக்கும். அல்லது நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை ஒரே ஒரு டம்ளர் ஜூஸாக எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கப்படுவதற்கு பாகற்காய் எடுத்துக்கலாம். பாகற்காயையோ அதனுடைய இலைகளையோ வெந்நீரில் வேக வைத்து தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நோய் தொற்றுகள் நமக்கு அண்டாகாம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கூட ஆரம்பிக்கும். நோய் தொற்றுகள் எதுவுமே நம்மள அண்டாது. இப்போ இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது இல்லை. பாகற்காய் நம்ம சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பொதுவான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று வியாதிகளுமே, வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்று வியாதிகளுமே வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல்லாம் பாகற்காய் நமக்கு கொடுக்கும். குறிப்பாக புற்றுநோய் எதிர்த்து போராடும். பருக்கள் நம்மளுடைய முகத்தில் வராமல் சரும அழகை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் பாகற்காய் எடுத்துக்கலாம். உடல் நலத்தை பாதுகாக்கிறதுலையும் இன்னும் சற்று ஒருபடி மேல் பார்த்தீங்கன்னா சருமத்தையும் நமக்கு பாகற்காய் பாதுகாக்கும். பாகற்காய் பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய பருக்கள், கருப்பு தழும்புகள், ஆழமான சரும தொற்றுகள் இது எல்லாமே நமக்கு நீங்கும். பாகற்காய் ஜூஸ் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அதனுடன் எலுமிச்சை ஜூஸை கலந்து தினந்தோறும் நம்ம வெறும் வயிற்றில் அல்லது வாரத்தில் ஒரு தடவையாவது வெறும் வயிற்றில் ஒரு 6 மாதத்துக்கு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண் கூடாக நம்ம பலனை பார்க்க முடியும். அதாவது நம்மளுடைய சருமத்தில் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. பருக்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், முக சுருக்கங்கள் என எதுவுமே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெற்று நலமோடு வாழலாம். நீரிழிவு நோய் சரி பண்ணப்படுறதுக்கெல்லாம் பாகற்காய் எடுத்துக்கலாம். டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ டைப் 2 நீரிழிவு நோயை எதிர்கொள்வதற்கு சிறந்த மருந்தாக பாகற்காய் எடுத்துக்கலாம். பாகற்காய் ஜூஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பாகற்காயில் இருக்கக்கூடிய ஒரு வகை வேதிப்பொருள் இன்சுலின் போல செயல்பட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கும். இப்போ கடுமையான உணவு பயிற்சி பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளணும். அதாவது கடுமையான உணவு கட்டுப்பாடோட தான் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அவங்களுடைய டயட்டில் இந்த பாகற்காயும் அவங்க சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அவங்களுக்கு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சர்க்கரை வியாதியிலிருந்து அவங்க விடுபட்டு விடுவாங்க. குறிப்பாக டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பாகற்காய் ரொம்பவும் நல்லது. அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிடும். மலச்சிக்கல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு பாகற்காய் எடுத்துக்கலாம். பாகற்காயில் நார் சத்து மிகுந்து இருக்கு. இது செரிமானத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் சாப்பிட்ட உணவு பார்த்தீங்கன்னா நன்றாக செரிக்கப்பட்டு கழிவுகள்லாம் எளிதில் உங்களுக்கு கழிவுகள்லாம் வெளியே தள்ளப்பட்டுரும். இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த பிரச்சனை, நெஞ்சு எரிச்சல், அஜீரணம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நலமோடு இருக்கலாம். சிரமமின்றி உங்களுக்கு மலம் கழிக்கிறதுக்கு, மலச்சிக்கல் இல்லாமல் போகிறதுக்கெல்லாம் பாகற்காயை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, கழிவு நீக்க மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கெல்லாம் பாகற்காய் உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கியமான சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பையை பராமரிக்கிறதுக்கு பாகற்காய் மிகவும் உதவிகரமாக இருக்கு. சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை நீக்குவதற்கும் பாகற்காய் உதவிகரமாக இருக்கு. இப்போ சிறுநீரகம் தன்னுடைய கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சரியாக செய்யறதுக்கும், அதே போல சிறுநீர் கற்கள் உங்களுக்கு உருவாகாமல் முன்னாடி தடுக்கிறதுக்கும், உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீர் கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றுவதற்கும் நம்ம பாகற்காய் எடுத்துக்கலாம். இதய நோய் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுவதற்கு, குணப்படுத்தப்படுவதற்கெல்லாம்
நம்ம வந்து பாகற்காய் எடுத்துக்கலாம். பாகற்காயை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கெட்ட கொலஸ்ட்ரால்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள்லாம் நீக்கப்பட்டுட்டு நல்ல கொழுப்பு சத்து மட்டுமே வளமான அளவில் இருக்கும். இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா கெட்ட கொழுப்பெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும். நல்ல கொழுப்பு மட்டும்தான் வளமான அளவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு மட்டும்தான் அவசியம். எனவே இந்த கெட்ட கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பு மட்டும் வளமான அளவில் வைத்துக்கொண்டு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, பிளேக் போன்ற நோய்கள் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது, இது போல இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பாகற்காய் நம்மளுடைய இதயத்தை வந்து பாதுகாக்கும். வலுவான இதயத்தை பெற்றுக் கொள்வதற்கெல்லாம் பாகற்காயை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை பெறுவதற்கு நம்ம பாகற்காய் எடுத்துக்கலாம். புற்றுநோய் செல்கள் வந்து எளிதில் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் இல்லைன்னா நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடும். இப்போ நம்ம பாகற்காய் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் நமக்கு வராமல் முன்னாடியே பாகற்காய் தடுக்கும். ஒருவேளை புற்றுநோய் செல்கள் வந்து நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதை மென்மேலும் பெருகுவதையும் கண்ட்ரோல் பண்ணி பாகற்காய் குணப்படுத்திடும் புற்றுநோய் வந்து. ஸோ அதுக்காக புற்றுநோய் வந்து குணப்படுத்திக் கொள்வதற்கும் வராமல் தடுக்கிறதுக்குமே நம்ம பாகற்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பாகற்காய் எடுத்துக்கலாம். உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை சரி செய்யக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாகற்காயில் நிறைந்திருக்கு. உடலினுடைய செரிமான மண்டலத்தை நன்றாக தூண்டி நல்ல செரிமானத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாகற்காய் உண்டு பண்ணுது. இதனால உடலுக்கு தேவையான சத்துக்கள் மட்டுமே உறிஞ்சப்பட்டு வேகமாக உங்களுடைய உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்டே இல்லாமல் குறைய ஆரம்பிக்கும். தேவையில்லாத கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது பாகற்காய் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தேவையற்ற கொழுப்பு சத்துக்கள் எல்லாத்தையுமே கரைத்து வெளியேற்றிடும். நீங்கள் உணவுகளை சாப்பிடும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களும் உங்களுடைய உடலில் சேராமல் உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் எல்லாமே கரெக்டான ஸ்ட்ரக்சரில் மெயின்டைன் பண்ணி சைடு எஃபெக்ட் எல்லாமே உங்களுடைய உடல் எடையை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடையை யாரெல்லாம் குறைக்கணும்னு நினைச்சு நிறைய டயட்டெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த டயட்டோட நீங்கள் பாகற்காயும் எடுத்துக்கோங்க. பாகற்காய் எளிதில் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பாகற்காய் சாப்பிடுவதன் மூலமாக மார்பக புற்றுநோய் வருவது தடுக்க முடியும் அப்படின்றத ஒரு சில ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. உலகம் முழுவதுமாகவே மார்பக புற்றுநோய்க்கு பலியாகக்கூடிய பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. அவங்களாம் பாகற்காயை தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த வியாதிகள் வந்து விடுபடலாம். பாகற்காய் கசைக்கும் அப்படின்றதால நீங்கள் அதை பல பேரும் வந்து விளக்குறீங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காயை வந்து உடைச்சதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய இளநீரில் சிறிது நேரம் வெட்டிய பாகற்காய் துண்டுகளை நீங்கள் ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உப்பு போட்டு நீங்கள் அதை வந்து பாகற்காயோட ஊற வைக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ஓரளவு அதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு சுவை வந்து வெளியே போயிடும். நீரிழிவு வியாதி உள்ளவர்கள்லாம் பாகற்காய் சாப்பிடும்போது மிகவும் அவங்களுக்கு நல்லது. பிபி, சுகர் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். அவங்க மட்டும் இல்லாமல் ஜுரம், இருமல், இரைப்பை பிரச்சனை இருக்கிறவங்க, மூலம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, வயிற்றில் பூச்சி தொல்லை இருக்கிறவங்களும் பாகற்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பாகற்காய் இரைப்பை பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்து. பாகற்காயை நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது ஜூஸாக ஆக்கி குடிக்கிறது உடலில் உருவாகக்கூடிய புழுக்கள், குடலில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள், ஒட்டுண்ணிகள் எல்லாத்தையும் கொண்டுடும். ஒவ்வாமை, வயிறு வீக்கம், கட்டிகள் நம்மளுடைய உடலில் ஏற்படுவது இது எல்லாத்தையுமே பாகற்காய் வந்து போக்கும். பாகற்காயினுடைய விதைகள் வந்து இதய நோய்கள் வந்து நம்மை பாதுகாக்கும். தேவையற்ற கொழுப்புகளை எரிச்சிட்டு இதய தமனி அடைப்பு ஏற்படுவதிலிருந்து காப்பாற்றக்கூடிய தன்மை பாகற்காய்க்கு இருக்கு. புற்றுநோய், லூகேமியா, ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் பாகற்காய்க்கு இருக்கு. பாகற்காயினுடைய அந்த ஜூஸ், அந்த சாற்றை வந்து தயிரில் கலந்து தடவி நம்மளுடைய தலையில வந்து நம்ம தருவணும் அப்படின்னா சிறிது நேரம் கழித்து நம்ம கொஞ்சம் கழுவிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம இது மாதிரி பண்ணும்போது முடி நமக்கு பளபளப்பாக மாறும். இது அந்த பாகற்காயினுடைய ஜூஸோட இந்த பாகற்காய் ஜூஸோட சீரகத்தை அரைத்து நம்மளுடைய தலையில வந்து நம்ம பூசணும் அப்படின்னா பொடுகு தொல்லை பிரச்சனைகள்லாம் நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். பாகற்காயினுடைய ஜூஸோட வாழைப்பழத்தை அரைத்து தலையில தேய்த்தோம்னா தலை அரிப்பு நீங்கும். பாகற்காய் சாற்றோடு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு தலையில பூசி வரும்போது முடி கொட்டுவது குறைய ஆரம்பிக்கும். ஸோ பாகற்காய் உடல் நலத்திற்கு மட்டும் இல்லாமல் சரும நலத்திற்கும் முடிகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக தான் இருக்கும். எனவே தொடர்ந்து பாகற்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்து நலம் பெற்று ஆரோக்கியமாக வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.